ஹாய் ஆல். இந்த வீடியோல பேபி கேம்பிள் எழுதின த பிரிசன் வி ப்ரோக் டிஸ்கஸ் பண்ணலாம். பேபி கேம்பிள் இவங்க வந்து 1929ல பிறந்து 2012 வரைக்கும் வாழ்ந்த ஒரே இந்தியன் ரைட்டர். பேபி கேம்பிள் இவங்களோட ரியல் நேம் பேபி தாய் கேம்பிள். ஸோ தாய் அப்படிங்கிற வேர்ட் என்ன மீன் பண்ணுதுன்னா சிஸ்டர் அப்படின்னு மீன் பண்ணுது. பேபி கேம்பிள் வந்து மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு அன்டச்சபிள் கம்யூனிட்டியான மஹார் கம்யூனிட்டியில பிலாங் ஆனவங்க. இந்த மஹார் கம்யூனிட்டியை தான் மகாராஷ்டிராவிலே லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றாங்க. இந்த மஹார் கம்யூனிட்டி பேபி கேம்பில் கூப்பிடுற வேர்டு தான் பேபி தாய் கேம்பிள். தாய் அப்படின்னா சிஸ்டர் அப்படின்னு மீனிங். ஸோ இவங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேரிங்கா கூப்பிடுற நேம் தான் தாய். ஸோ இவங்க வந்து பிஆர் அம்பேத்கர்னால இன்ஸ்பயர்ட் ஆயிருக்காங்க. ஸோ தலித் கம்யூனிட்டிக்காக பேசின ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ல பேசின ஒருத்தங்க தான் பிஆர் அம்பேத்கர். அவரோட தாட்ஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் வேஸ் நம்ம பேபி கேம்ப்ல இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஸோ இவங்கள வந்து அன்டச்சபிள் கம்யூனிட்டில இருந்து ஃபர்ஸ்ட் வந்த ஒரு விமன் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றாங்க. பேபி தாய் கேம்பிள் இவங்களோட ஒர்க் ஜினா அமுச்சா இந்த ஒர்க்குக்காக தான் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஜினா அமுச்சா அப்படிங்கிறது இவங்களோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் 1984ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ரிசர்ச் ஸ்காலரான மேக்சின் பெர்ன்ஸ்டன் இவங்க தான் இந்த ஆட்டோபயோகிராஃபியை பப்ளிஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜினா அமுஷா அப்படிங்கிற ஒர்க் வந்து மராத்தியில தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த ஒர்க் வந்து 2008ல மாயா பண்டிட் தான் இங்கிலீஷ்ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு தலித் விமன் ரைட்டரோட மேனிஃபெஸ்டோ ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணப்படுது. மஹார் கம்யூனிட்டி பீப்புள் ஃபேஸ் பண்ண இன்ஹியூமன் கண்டிஷன்ஸ் இருக்கு எகெயின்ஸ்டான ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி தான் இந்த ஒர்க்கை எழுதியிருப்பாங்க. இதுல வந்து ஒரு ட்ரிபிள் டிஸ்கிரிமினேஷனை பத்தி பேசியிருப்பாங்க. எந்த விதத்துல இதுல ஒரு ட்ரிபிள் டிஸ்கிரிமினேஷன் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒப்ரஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தலித் பை த அப்பர் கிளாஸ் பீப்புள். அதாவது ஒரு ஹிந்து காஸ்ட் சிஸ்டம் ப்ரிவேல்ட் ஆன ஒரு சொசைட்டில உள்ள விமன் தலித் விமன் ஃபேஸ் பண்ற தலித் பீப்புள் ஃபேஸ் பண்ற ஆப்ரேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனை பத்தி இதுல பேசியிருப்பாங்க. செகண்ட் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் டுவர்ட்ஸ் தலித் விமன் இன் எ பேட்ரியார்கல் சொசைட்டி. ஸோ போத் மென் ஃப்ரம் அப்பர் கிளாஸ் அண்ட் தேர் ஓன் கம்யூனிட்டி அந்த அந்த வேல அவங்க ஃபேஸ் பண்ற டிஸ்கிரிமினேஷனை பத்தி இதுல பேசியிருப்பாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிஆர் அம்பேத்கரை பத்தி இதுல பேசியிருப்பாங்க. அந்த நரேட்டருக்கும் அந்த நரேட்டர் கூட உள்ள விமனுக்கு மேல உள்ள பிஆர் அம்பேத்கரோட இன்ஃப்ளூயன்ஸை பத்தி இதுல பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆட்டோபயோகிராஃபியை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீ கொலோனியல் டைம் பீரியட்ல இந்தியாவில் கேஸ்ட் சிஸ்டம் ரொம்ப கொடூரமான ரீதியில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்க. எதனால அந்த கேஸ்ட் சிஸ்டம் வருதுன்னா அந்த வர்ணா டிவிஷன்ஸ் கிளாசிஃபிகேஷன் அதை வந்து இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ பீப்புளை வந்து இந்த வர்ணா டிவிஷன் வர்ணா சிஸ்டத்தை பேஸ் பண்ணி 4 கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. 4 டிவிஷனாக கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனில் வராதவங்கள தான் அவுட் கேஸ்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்கள தான் அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு ஒரு டேக் போட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த அப்பர் கேஸ்ட் பீப்புளோட சொசைட்டிக்குள்ளாடியே வர்றதுக்கான ஒரு தகுதியும் இல்லாததாக இவங்க கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அன்டச்சபிள் பீப்புள் தான் இந்த மீனியல் ரொம்ப லோவான டியூட்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஹியூமன் வேஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ற மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி அனிமல்ஸோட ஸ்கின்ஸ ரிமூவ் பண்றது, அது மாதிரியான விஷயங்கள். அதுலேருந்து லெதர் உண்டாக்குறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். அந்த மாதிரியான அப்பர் கேஸ்ட் பீப்புள் செய்ய மறுக்கிற அந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் இவங்க செய்ய வேண்டியதா இருக்கும். ஸோ இவங்கள வந்து எஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அந்த கம்யூனிட்டி பீப்புள வந்து இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றவங்கள வந்து எஸ்கர்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்க பண்ற வேலையையும் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி இவங்க இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சாலும் கூட இவங்களுக்கு ப்ராப்பரான சேலரியோ ப்ராப்பரான வேஜஸோ இவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு குடுக்குற ஒரே ஒரு அ சேலரி அல்லது வேஜ் அப்படின்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கரீஸ். பேக்கரீஸ்ன்னு சொன்னா ஃபுட்ஸ். ஸோ
லெஃப்ட் ஓவர் ஃபுட். அவங்க சாப்பிட்டு மீதி வந்த ஃபுட். அத தான் பாக்ரீஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அத தான் இவங்களுக்கு சேலரி மாதிரி குடுப்பாங்க. இவங்களோட வேஜஸ் மாதிரி குடுப்பாங்க. ஸோ அந்த ஃபுட்டையும் இவங்க டைரக்ட்டா சாப்பிட முடியாது. ஏன்னா, அது அவ்வளோ மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அத வெயில்ல போட்டு காய வச்சு தான் இவங்களால சாப்பிட முடியும். அவ்வளோ பத்தட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க ஃபுட்ட தான் இவங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க அந்த அப்பர் கேஸ்ட் சொசைட்டில சஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்ட் பீப்பிளோட சஃபரிங்ஸ டிஃபரண்டான வேஸ்ல பேபி கம்பிள் இந்த வொர்க்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு அ கேஸ்ட் பீப்பிள் மட்டும் இல்லாம விமனும் எப்படி சஃபர் பண்றாங்க, அதையெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாவும், அல்லது நெறைய ஒப்பீனியன்ஸ், தாட்ஸ் மூலமாவும் பேபி கேம்பிள் இதுல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் கேஸ்ட் பீப்பிளுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு ரோடு இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடு வந்து அவுட் கேஸ்ட் பீப்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு வேள அப்பர் கேஸ்ட் பீப்பிள் இல்லாத டைம்ல இவங்க யூஸ் பண்ணுவாங்க போல. ஸோ அப்படி ஒருவேளை இவங்க அந்த ரோடு வழியா போற டைம்ல ஆப்போசிட்ல அப்பர் கேஸ்ட்ல உள்ள பீப்பிள் வந்தாங்கன்னா, இவங்க உடனே கீழ இறங்கி, ரோட விட்டு கீழ இறங்கி ஃபுல்லா முள்ளான ஒரு பாதை வழியா நடந்து போ வேண்டியது இருக்கும். பாதைன்னு சொல்ல முடியாது. ஃபுல் முள்ளா இருக்கும். அதுக்கு மேல நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இப்போ தப்பி தவறி யாராவது அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கு ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, அவங்க வந்து இவங்கள மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு இவங்களுக்கு ப்ளீஸிங்கா இல்லன்னா, இவங்க வெர்பலி அப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அ அவங்கள மட்டும் இல்லாம அந்த கம்யூனிட்டி பீப்பிளையே அவங்க அப்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல போய் வெர்பலி அப்யூஸ் பண்ணும்போது, அது அவங்களுக்கு ரொம்ப ஹியூமிலிட்டிவா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பிரைட்ஸ் அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்கன்னா, அவங்கள அ ரொம்ப கெட்ட வார்த்தைகள் எல்லாம் போட்டு இவங்க அ பிட்ச் அப்படின்லாம் சொல்லி, ஷேம்லெஸ் பிட்ச் அப்படின்லாம் சொல்லி வெர்பலி அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேபி கேம்பிள் இந்த வொர்க்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சொசைட்டில உள்ள எல்டர்லியான விமன் போய் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறது வரைக்கும், அவங்க வந்து இந்த மாதிரி வெர்பலி அப்யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த அப்பர் காஸ்ட் பீப்பிள் எப்படி இந்த கம்யூனிட்டி பீப்பிள ட்ரீட் பண்றாங்க, அத காமிக்கிறதுக்காக பேபி கேம்பிள் இத வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ நரேட் பண்ணியிருப்பாங்க. இது போக பேபி கேம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கம்யூனிட்டி விமன் வந்து அந்த கம்யூனிட்டி பீப்பிள் கிட்டயும் சப்ரஷன் ஃபேஸ் பண்றாங்க. ஒரு பேட்ரியார்க்கியல் டாமினன்ஸ் தான் அந்த சொசைட்டில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, மெயிலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வீட்ல ஒரு பையன் இருக்கான்னா, அந்த பையன தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து வளர்ப்பாங்க. அந்த பையன தான் அவங்களோட ப்ரைடா நினைப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா, அவளுக்கு அட்டென்ஷன் குடுக்க மாட்டாங்க. பையன தான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வேண்ட தேவைகள் நெறைய நேரத்துல மறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் பேபி கேம்பர் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம, அந்த கல்யாணம் பண்ணி போற இடத்துலயும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேஷன வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அ மதர் இன் லா கிட்டேருந்து ரொம்ப டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து மட்டும் இல்ல, மதர் இன் லா கிட்டேருந்தும் அவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க சொசைட்டில வந்து சைல்டு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்ததாகவும் பேபி கேம்பல் வந்து சொல்றாங்க. அவங்க சின்னதா இருக்கும்போதே பொண்ணுங்க வந்து சின்னதா இருக்கும்போதே அவங்கள மேரேஜ் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னு அவங்களுக்கே புரியறதுக்கு முன்னாடி, அந்த ஒரு லவ் பாண்ட்ஸுக்குள்ளாடி இருக்கும்போதே, அவங்கள அதுலேருந்து பறிச்சு நடுறது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த சைல்டு மேரேஜ்ன்ற விஷயம் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேம்பிள் இதுல போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அந்த பொண்ணுக்கு தனக்கு தான் யாருன்னு புரியறதுக்கு முன்னாடியே, ஒரு விஷயம் எப்படி பண்ணணும் குக்கிங் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் எப்படி பண்ணணும்னு தெரியறதுக்கு முன்னாடியே, அவள வந்து மேரேஜ் பண்ணி அனுப்பி விடுவாங்க. போற இடத்துலயும் அவள வந்து நல்லா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட லைஃப் வந்து ஒரு ஹெல் மாதிரி, ஒரு நரகம் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேம்பஸ் சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு மேரேஜ், ஹஸ்பண்ட் அதோட ட்ரூ மீனிங் என்னன்னே தெரியாம இருக்கும். அதனாலவே அவ ரொம்ப அங்க சஃபர் பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்லாவோட வீட்ல கேர்ல்ஸா இப்படி நியூலி வெட்டடா போற சைல்டு மேரேஜ் முடிச்ச கேர்ல்ஸ், பிரைட்ஸ் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம்பல் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க போன உடனே பேக்கரீஸ் பண்ணணும். அந்த ஃபுட் வந்து பண்ணணும். பாஸ்கெட் ஃபுல்லா ஒரு பேக்கரீஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னும், அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாவே வீட்டு வேலை ஃபுல்லாவே இந்த பிரைட் தான் பண்ணணும்.
அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சா தான் அவளுக்கு தூங்குறதுக்கு பெர்மிஷன். இல்லன்னா அவன் தூங்கக்கூடாது. அந்த வேலையே பண்ணிட்டு இருக்கணும். எப்ப அந்த வேலை முடியுதோ, அதுவரைக்கும் அவன் தூங்காம அந்த வேலைய பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் ப்ராப்பரா பண்ணலன்னா, இவங்கள கொன்னுடுவாங்க. அந்த மதர் இன் லா கொன்னுட்டு, அ வேற சன்ன அவரோட சன் அவங்களோட சன்ன வந்து வேற மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த சன்னும் மேரேஜ் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சொசைட்டில இருந்ததாகவும், அ நம்ம பேபி கேம்பர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ரீசனையும் நம்ம பேபி கேம்பர் சொல்றாங்க. என்னன்னா, அந்த மதர் இன் லா இருக்க பொண்ணு கூட அவங்களும் ஒரு பொண்ணு தான். அவங்களும் ஒருவேளை நெறைய சப்ரஷன ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த சொசைட்டிலயும், அந்த ஃபேமிலில இருந்தும் நெறைய சப்ரஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சப்ரஷனால உள்ள அந்த பெயினையும், கிரீஃபையும் அவங்க ரிமூவ் பண்றது, இந்த அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு ஸ்லேவ வந்து ஹியூமிலியேட் பண்றதுல மூலமா தான் அந்த பெயின ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேம்பே சொல்றாங்க. ஸோ அந்த டாட்டர் இன் லா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருவேளை அந்த கிரீஃப் அண்ட் அந்த பெயின வேற யார் மேலயாவது எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா, அந்த டாட்டர் இன் லா ஒரு வேளைக்கு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பேபி கேம்பிள் ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ரீசன குடுக்குறாங்க. இந்த மதர் இன் லாவோட கொடுமை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாட்டர் இன் லாவ வந்து அவங்களோட 100ல ஒரு டாட்டர் இன் லாவோட மூக்க வந்து கட் பண்ற அளவுக்கு, நாஸ் சாப்பிங் நடக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நடக்கும்னா, அந்த சன்ஸ அந்த மதர் இன் லாவோட சன்ஸோட மைண்ட இவங்க வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு சாதகமும் மாத்திடுவாங்க. அதனாலவே அந்த பிரைடுக்கு ப்ராப்பரான ஃபுட், ட்ரெஸ் அந்த மாரி விஷயங்கள எதுவுமே ப்ரொவைட் பண்ணாம அவள வந்து ஒதுக்கி வச்சுடுவாங்க. வீட்டுக்குள்ளாடியே அப்படி பண்ணும்போது, அந்த பிரைடால அதெல்லாம் தாங்க முடியாம, ஒரு வேள அவ வந்து தப்பிச்சு போயிடுவா. ஏன்னா, ஸ்டார்வேஷனாலயும், அந்த எக்ஸ்ப்ளோய்டேஷனோட பெயினுனாலயும் அவ வந்து அந்த வீட்லருந்து தப்பிச்சு அவளோட ஃபேமிலில போயிடுவா. அப்பாவோ, பிரதரோ அப்படி யாராவது இருப்பாங்க. அவங்க வந்து இவள அக்செப்ட் பண்ணாம திருப்பி அனுப்பிச்சுடுவாங்க. அப்படி வேற ஏதாவது ஒரு மேல் ஹெல்ப்போட இவ தப்பிச்சுட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஹெல்ப் யாருமே இவளுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மூக்க வந்து கட் பண்றது. அப்ப அத பார்க்கறதுக்கே எல்லாருக்கும் பயமா இருக்கும். அதனால யாருமே அவள ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மூக்க வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க சொசைட்டில இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த மதர் இன் லா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட டாட்டர் இன் லாவ நல்லா ட்ரீட் பண்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க கம்யூனிட்டில அதிகமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பேபி கேம்பலும் அவங்கள மாதிரியான தலித் விமனும் வந்து அம்பேத்கரோட வேர்ட்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேம்பல் சொல்லியிருப்பாங்க. ஸோ அம்பேத்கரோட வேர்ட்ஸ் மூலமா தான் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கும். ஸோ அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்ல பேபி கேம்பலோட சைல்ட்ஹுட் டேஸ்ல அம்பேத்கர் வந்து இந்த தலித் கம்யூனிட்டி பீப்பிள்க்கெல்லாம் டாக் குடுக்குற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அப்ப பேபி கேம்பலோட அப்பாவும், பிரதரும் வந்து அம்பேத்கரோட ஃபாலோவர்ஸா இருப்பாங்க. ஸோ டெய்லி அவங்க வந்து அம்பேத்கரோட மீட்டிங்ஸுக்கெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, வீட்டுக்கு வந்து அந்த அன்னைக்கு நடந்த விஷயங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, பேபி கேம்பலும் அதுக்குள்ளாடி இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ரொம்ப ஆர்வமா இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அத அத வந்து லேட்டர் அவங்கள ஒரு அம்பேத்கரைட்டா மாத்திருப்பாங்க. அந்த அம்பேத்கரோட வேர்ட்ஸ் அண்ட் பிலாசபிக்கல் தாட்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு பெர்சனா மாத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அ நம்ம பேபி கம்ல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன் ரியல் லைஃப்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, பேபி கேம்பிள் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல வந்து ரன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கம்யூனிட்டி பீப்பிள், அவங்களோட கம்யூனிட்டி சில்ட்ரனுக்காக ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்து ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தாட் வந்து பேபி கேம்பிளுக்கு அம்பேத்கர் கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேபி கேம்பலோட பிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மூலமா தான். ஒன்லி த்ரூ எஜுகேஷன் தேர் கம்யூனிட்டி வில் பி ரிலீவ்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் இவங்களுக்கு இந்த கேஸ்ட் சிஸ்டத்துல இருந்து ஒரு விடுதல் கிடைக்கணும்னா, கண்டிப்பா இவங்க வந்து அந்த எஜுகேஷன் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி கேம்பல் வந்து திங்க் பண்றாங்க. ஸோ பேபி கேமல் இப்ப வந்து அந்த டேஸ வந்து ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. அம்பேத்கரோட ஸ்பீச்சுக்கு பீப்பிள் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் பேர் ஃபூட்டடா டிராவல் பண்ணி போன விஷயங்கள எல்லாம் திங்க் பண்ணிக்கிறாங்க. அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க வந்து கடவுள நம்புங்க. ஆனா கடவுள் வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணல. நீங்க வந்து ஓவரா கடவுள நம்பாதீங்க. நீங்க வந்து உங்களையே நம்புங்க. டிஃபரண்டான வேஸ ஃபாலோ பண்ணுங்க." அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் அம்பேத்கர் வந்து குடுத்துட்டு இருப்பாரு. இவங்களுக்கு குடுத்ததுண்டு.
அம்பேத்கர் வந்து அந்த அந்த சில்ட்ரனுக்கு வந்து அந்த காட்லி திங்ஸ விட எஜுகேஷன பத்தி ஆன திங்ஸ வந்து ஊட்டணும். அவங்களுக்கு அத பத்தி கொஞ்சம் கூட ரியலைசேஷன் குடுக்கணும் அப்படின்னு அம்பேத்கர் நெனச்சிருப்பாரு. இவங்களோட சொசைட்டில நெறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ பீப்பிள் ஃபாலோ பண்ணியிருப்பதா நம்மளால பார்க்க முடியும். ரொம்ப பிளைண்டா அத ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து நெறைய டிசீஸ் எல்லாம் வரும். ஆனா அந்த டிசீஸ வந்து இவங்க டிவைனா பார்ப்பாங்க. அதாவது காட் அல்லது காடஸஸ் பிரசன்ஸ் அவங்களுக்குள்ளாடி இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான டிசீஸ் இவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணிருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்றதுனால அந்த பீப்பிள்க்கு அந்த டிசீஸ் வந்த பீப்பிள ப்ராப்பரான மெடிக்கல் ஹெல்ப் எதுவுமே கிடைக்காம இறந்து போயிடுவாங்க. ஸோ அப்படி இறந்து போறதுக்கும் அவங்க இன்னொரு மீனிங் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து இவங்களால மெடிக்கல் ஹெல்ப்ப ஃபினான்ஷியலி அட்டெண்ட் பண்ண முடியாம ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இன்னொன்னு வந்து அப்பர் காஸ்ட் பீப்பிள் எங்களுக்கு கிடைக்கிற அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் அந்த டெக்னாலஜி வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனாலயும் இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேம்பிள் சொல்றாங்க. அது மாதிரி பேபி கேம்பிள் இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க. டாக்டர் அம்பேத்கர் வந்து அப்பர் கேஸ்ட் ஹிந்து கேஸ்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க குடுக்குற அந்த டிசைன் பண்ண லைஃப் ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க உங்களோட ஸ்டைல ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற தாட்டையும் அம்பேத்கர் குடுத்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நெறைய தாட் ப்ரொவோக்கிங் அது மாதிரி தான் இவங்களுக்கு சேஞ்ச் வர மாதிரியான நெறைய விஷயங்கள் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப ஃபாலோ பண்ணக்கூடாது. பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம டெட் அனிமல்ஸ சாப்பிடக்கூடாது. உங்களோட சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் குடுக்கணும் அப்படின்னு நெறைய தாட் ப்ரொவோக்கிங் தாட்ஸ் வந்து அம்பேத்கர் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு குடுத்திருப்பாங்க. பேபி கேம்பிள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரிசன் இந்த டைட்டில்ல வர த பிரிசன் வி ப்ரோக் அந்த பிரிசனை எத மாதிரி சொல்றாங்கன்னா, அந்த கேஸ்ட் சிஸ்டம் அவங்க ஃபேஸ் பண்ண அந்த ஹியூமிலியேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன் எல்லாம் தான் அந்த பிரிசன் மாதிரி சொல்றாங்க. ஸோ பி.ஆர். அம்பேத்கரோட வருகையினால அவரோட தாட்ஸ் அண்ட் பிலாசபிக்கல் ஐடியாஸ்னால இந்த கம்யூனிட்டியில உள்ள விமன் எல்லாம் இன்ஸ்பயர்ட் ஆயி, இந்த பிரிசன அவங்க மூலமா பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த பி.ஆர். அம்பேத்கரோட தாட்ஸ் அண்ட் பிலாசபிக்கல் வேஸ ஃபாலோ பண்ணதுனால அந்த பிரிசன அவங்க ப்ராக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி எண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்ம பிரிசன் வி ப்ராக். ஸோ இதுல வந்து ஃபுல்லா அந்த மஹர் கம்யூனிட்டி பீப்பிள் பேபி தாய் கேம்பிள் எதுல பிலாங் ஆயிருக்காங்கன்னா, மஹர் கம்யூனிட்டி பிலாங் ஆயிருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி பீப்பிள் ஃபேஸ் பண்ண டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன பத்தி பேசியிருப்பாங்க. அத வந்து அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ மிங்கிள் பண்ணி, பிளெண்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அதனால ரீடர்ஸுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரியான ஒரு வேல பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா உங்கள் டாபிக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.